சமந்தா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு அவங்க அப்பா இறந்து இருக்கிறாரு. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம். இது எப்படி மனிதர்களால முடியுதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சமாச்சும் அந்த உறுத்தல் இருக்குமான்றதும் தெரியல. இந்த கல்யாணத்தை ஒரு 50 கோடிக்கு விற்கிறான் பாத்தீங்களா, நெட்ஃபிளிக்ஸ் அந்த குடும்பத்துல இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. சோபிதா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்களுக்கு ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு. அப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது இது 200 ரூபா வெல்கம் கேள், இவங்க 200 ரூபா வெல்கம் கேலா வாழ்க்கை ஆரம்பிச்சவங்க சமந்தா. அதுதான் அடிப்படையில உண்மையா 1000 கோடியோட சொத்தோட பொண்ணு வருதுன்னா அதனால கூட கழட்டி விட்டுருக்கலாம். இந்த சினிமாவில் இருக்கிற ஐயோ நடிகைகளை நான் நடிச்சு சம்பாதிச்சதை விட கல்யாணங்கள் பண்ணி வந்து தங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க வந்து நிறைய நடிகைகள். 2ஆம் தரமா போன நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய் காரணமா அவர் வந்து விளக்குறாரு. இதே மாதிரி கோலாகலமா நடந்த கல்யாணம் தான் அது. அப்ரோச் பண்ணும்போது ஒரு 200 கோடி உங்களுக்கு ஜீவனாம்சம் தரேன் அப்படின்னும் போது நாகார்ஜுனாவே வந்து ஒரு செட்டில்மெண்ட் அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சாங்க. இதுதான் சமந்தாவுடைய கேரக்டர். எத்தனையோ நடிகைகள் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பணத்துக்காக ஒரு 5 கோடி இல்லை 2 கோடிக்காக ஒரு குத்தாட்டம் போட்டு நடிக்கிற நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது 200 கோடி கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு சொன்னது கேட்டா அது எதை காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? அது நல்லா அப்படி ஒரு பொண்ணை அவன் மிஸ் பண்ணதுக்கு அவனை நான் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. ஏதாவது சொன்னா ஏதாவது சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்க ஒரு வீடியோ பார்த்தோம் சார். அதுல வந்து 2 வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா சமந்தாவோட அப்பா இறந்ததுக்கு சமந்தா போட்டிருந்த ஸ்டேட்டஸ், இன்னொரு பக்கம் வந்து நாக சைத்தன்யா சோபிதாவோட கல்யாண வீடியோ. ஸோ இது 2த்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? வருத்தமா பாக்குறேன். சமந்தா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. நான் நம்ம இங்கே பல்லாவரத்தில் வளர்ந்த பொண்ணு தான். அவங்க அப்பாவுடைய இறந்த அந்த தேதி அதை ஒப்பிட்டு பார்க்குறேன். இந்த பக்கம் வந்து நாகசைதன்யா வந்து கொண்டாட்டமான கல்யாணத்தையும் நம்ம பார்க்குறோம். என் பார்வைக்கு நான் பார்த்த வரைக்கும் கேட்டினா அந்த பொண்ணு ஒரு விஷயத்துல எல்லாரையும் வந்து காலி பண்ணிடுச்சு. எல்லாருடைய மனசையும் அடிச்சுட்டு போனது என்னன்னு கேட்டீங்கன்னா 200 கோடி. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சினிமாவில் இருக்கிற ஐயோ நடிகைகளை நாங்கள் வந்து கொச்சப்படுத்தி தான் பேசவில்லை. சினிமாவில் வந்து நடிச்சு சம்பாதிச்சதை விட கல்யாணங்கள் பண்ணி வந்து தங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டவங்க வந்து நிறைய நடிகைகள். ஒரு முன்னாள் இன்னொரு பெண்ணோட கணவனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்து அவங்களோட வந்து வாழ்க்கை வளத்துக்காக வந்து 2ஆம் தரமா போன நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்டு என்னால சொல்ல முடியும், ஆனா உங்களுக்கு சிக்கலாயிடக்கூடாது நான் பாக்குறேன். ஆனா நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கேட்டீங்கன்னா அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க வந்து கேட்டீங்கன்னா இந்த சினிமான்றது அறிமுகம், இந்த நடிகைன்றது அறிமுகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுடைய வளமான வாழ்க்கையை வந்து வடிவமைச்சிட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு 200 ரூபா ஒரு வெல்கம் கேலா வந்த பெண் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்களுடைய அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுயமா எனக்கு தெரிஞ்சு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி தான் தெரியல சமந்தாவை. அவங்களே வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து படங்கள் நடிச்சு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காதல்ல வந்து அவங்க வந்து காதல் காரணமா தேர்வு செய்யப்பட்டவர். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த நோய் காரணமா அவங்க வந்து விளக்குறாரு. ஸோ அது பல காரணங்கள் சொல்ல. இதே சோபிதாவோட அவருக்கு நெருக்கம் ஏற்பட்ட பிறகுதான் இவங்களை விளக்குனாருன்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனால் எப்படியோ வந்து விளக்கும் போது இதே மாதிரி கோலாகலமா நடந்த கல்யாணம் தான் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த விளக்கு அதுக்கு பிறகு வந்து இவங்க கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது ஒரு 200 கோடி இவருக்கு ஜீவனாம்சம் தரேன் அப்படின்னும் போது பல 1000 கோடி சொத்து வச்சுட்டு இருக்கிற ஒரு குடும்பம் உங்களுக்கு நான் ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது நான் பண்றேன்னு சொல்லிட்டு நாகார்ஜுனாவே வந்து ஒரு செட்டில்மெண்ட் அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிடுச்சாங்க நம்ம சமந்தா. இது பரவலா எல்லா சேனல்லையும் எல்லா பிரிண்ட் மீடியாலையும் வந்தது. எல்லா வெப்சைட்லையும் அது வந்து பார்த்தீங்கன்னா பரவலா இது ஷேர் பண்ணுது. இதுதான் சமந்தாவுடைய கேரக்டர். என்னன்னா எத்தனையோ நடிகைகள் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. எப்படி எப்படியோன்னா புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பணத்துக்காக ஒரு 5 கோடி இல்லை 2 கோடிக்காக ஒரு குத்தாட்டம் போட்டு நடிக்கிற நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. 1 கோடி 2 கோடி கொடுத்தாலும் கூட நடிக்கிற வந்து பெரிய ஸ்டாரா இருந்தா கூட 10 கோடி சம்பளம் வாங்க நடிகை கூட ஒரே ஒரு பாடல் வந்தாக்கா ஒரு 2 கோடி வாங்கிக்கணும். ஆனா அப்படி இருக்கும்போது 200 கோடி கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு சொன்னது கேட்டா அது எதை காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கு? நல்லா அப்படி ஒரு பொண்ணை அவன் மிஸ் பண்ணதுக்கு அவனை நான் என்ன சொல்றதுன்னு தெரியலமா. ஏதாவது சொன்னா ஏதாவது ஆயிடும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து என்னை விமர்சிக்கிறாங்க. நான் அதை பற்றி கவலைப்பட்டேன். நான் சொல்றேன், நான் வந்து ஒரு தந்தை சார்ந்து சொல்றேன். அவங்க என்ன வயசு உண்மையில அந்த பொண்ணு கிரேட். அந்த பொண்ணை எழுந்ததுக்கு அவன் தான் ஃபீல் பண்ணான்.
இப்படி ஒரு பெண் வந்து 200 சினிமா உங்களுக்கு தெரியல, சினிமா வட்டாரத்துல எப்படி எப்படியோ நடிகைகள் இருக்காங்க. அந்த நடிகைகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா உடல் நோய் காரணமா மட்டுமே தான், வேற எந்த காரணமும் கிடையாது. நீங்க அழகுல கூட நீங்க ஒப்பிட்டீங்கன்னா நான் சொல்றேன் சமந்தா வந்து பியூட்டி. ஆனால் வந்து அப்படி ஒரு பெண்ணை வந்து இழந்துட்டு 200 கோடி நான் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை வளத்துக்காக, உன்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக, உன்னுடைய வந்து எதிர்கால ஃபியூச்சருக்காக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மாமனார் போய் அப்ரோச் பண்ண போது அந்த ஆளையே கண் கலங்க வச்சு அனுப்பிடுச்சுன்னு வச்சுங்க அந்த பொண்ணு. அது எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கும்? அப்படிப்பட்ட பொண்ணை இவன் இழந்ததுக்கு இவன் ஃபீல் பண்ணான். இங்க வாரிசுகள் என்பதுலாம் தனி நட்பா. நான் ஒப்பனா சொல்றேன். ஒரு ஆர்எஸ் மனோ ஒரு பழைய நடிகர்கிட்ட போய் கேட்குறாங்க, வாரிசே கிடையாது அவருக்கு. அப்போ 2 பேரையும் பேட்டி எடுக்கிறாங்க, பக்கத்து பக்கத்துல உட்கார வச்சு, மனைவி உட்கார வச்சு. அப்போ எல்லாரும் கேட்கும்போது தூர்தர்ஷன் இந்த பேட்டி வந்து நான் சொல்றது கிட்டத்தட்ட நீங்க பிறந்திருப்பீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்டி இது. அப்போ அவன் கீழே கேட்கும்போது எல்லா கேள்வியும் கேட்குறாங்க, அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது உங்களுக்கு வந்து நீங்க வந்து நாடகத்தெல்லாம் நடிச்சு எல்லாத்தையும் கேள்வி கேட்டு, சார் உங்களுடைய பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க சார், உங்களுடைய பிள்ளைகள்லாம் இங்க சினிமாவில் இருக்கிறாங்களா? அப்போ அவர் படிச்சுன்னு சொன்னாரு, எனக்கு வாரிசுலாம் யாரும் இல்லை, என் மனைவி எனக்கு குழந்தை, நான் அவளுக்கு குழந்தைன்னு சொல்றேன். இங்க வாரிசு ஒரு பொருட்டே கிடையாது. நீங்க வந்து உண்மையா நான் சொல்றேன், ஏன்னா அறிவியல் வளர்ச்சியில இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம இருக்கலாம், நாளைக்கு ட்ரீட்மெண்ட் வரலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு காதல் மனைவியை வந்து ஒரு நோய் காரணம் காமிச்சு நீங்க பண்றீங்க, அல்லது வேற இன்னொருத்தருடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு நீங்க பண்றீங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய துரோகம் தான். ஆனால் இதுக்கு காரணம் காட்டப்பட்டதுன்னு கேட்டா அந்த பொண்ணோட நோய். இங்க வந்து என்னை கேட்டால் இந்த விஷயத்துல வந்து இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல ஆரம்பத்துல, என்ன கேட்டா இன்னைக்கு அவங்க அப்பா இறந்து இருக்கிறாரு, அந்த சைட்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொண்டாட்டம். இது எப்படி மனிதர்களால முடியுதுன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. கொஞ்சமாச்சும் அந்த உறுத்தல் இருக்குமான்றதும் தெரியல. சரி இதெல்லாம் கூட பண்ணிட்டு இந்த கல்யாணத்தை ஒரு 50 கோடிக்கு விற்கிறான் பாத்தீங்களா, அந்த குடும்பத்துல இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சிருச்சு. இவ்வளவு கேவலமா என்ன எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன், 3000 கோடி சொத்து. எவ்வளவு? 3000 கோடி சொத்து இருக்கிறதா இன்னைக்கு காலையில ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு. ஆந்திராவில் ஒரு முக்கியமான ஒரு பிஆர்ஓ அவரு சொல்றாரு, ரொம்ப மேலோட்டமா பார்த்தா ஒரு 3000 கோடி சொத்து இருக்கு. யாருக்கு? இதுல நாகசைதன்யா வந்து யாரும் தெரியும், அமலாவுடைய புள்ள நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது. அது அந்த முதல் மனைவி இப்போ வந்து பிரபலமான ஒரு தொழிலதிபர், அவருக்கு வந்து மனைவியா இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது 3000 கோடி 50 கோடிக்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல போய் இந்த கல்யாணத்தை வந்து விற்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? அவரோட தம்பிக்கு கூட வந்து 2வது அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னு கேட்கறேன் நான். இது என்ன குடும்பம்? இது 50 கோடி நெட்ஃபிளிக்ஸ்ல போயிட்டு இதை வந்து விற்கிறாங்கன்னா இந்த விஷயத்துல வந்து கேட்டா வந்து 200 கோடி கொடுத்த போது இவங்க வேணான்னு சொன்னது கூட அவங்க உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியா நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த பணத்தை வாங்கியிருந்தாங்கன்னா சமந்தா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பேசக்கூடிய பெண்ணா இருந்திருக்க மாட்டாங்க. அப்படிதான் நான் நினைச்சுக்கேன். உண்மையிலே நான் சொல்றேன், அந்த பொண்ணு கிரேட். அதுக்கு மேல ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். சமந்தா இந்த மாதிரி இந்த குப்பைகள் கிட்ட இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்கல்ல, வெளியே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு அவங்க தனியாக கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லது வேற ஒரு திருமணம் பண்ணி அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. பட் அந்த குடும்பத்தை வந்து வந்துட்டாங்க, அந்த அன்பை மதிக்காம வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்ட அந்த கும்பல் கிட்ட இருந்து இவங்க வெளியே வந்து தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு தந்தையா வந்து நீங்க கேட்டீங்களா அவங்க அப்பாவை இறந்து கேட்டா கண்டிப்பா அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்துதான் இருக்கு. ஒரு சாதாரணமா ஒரு 200 ரூபாய் வந்து ஒரு வெல்கம் கால ஆரம்பிச்சவங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோடிகள்ல சம்பளம் வாங்கினாலும் கூட இப்படி வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டு திருப்பி அங்கிருந்து இவங்களை செவத்துல அடிச்ச அந்த மாதிரி திருப்பி அனுப்புறாங்க. கிட்டத்தட்ட விவாகரத்து விசித்திரமான விவாகரத்து விரட்டாத குறையா தான் அவங்க வெளியே வந்தாங்க. ஏன்னா இவங்க அன்போடு இருக்கிறாங்க. அவங்க கேட்கும்போது கொடுத்துட்டாங்க. அவங்க விவாகரத்தை கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட காரணம் சொல்லி கேட்கும்போது அதை அவங்க கொடுத்தாங்க. இத்தனைக்கும் பெரிய இதெல்லாம் கிடையாது, சாதாரண இருக்கிற எலும்பு தேய்மானம் உள்ள ஏதோ நோயின்னு சொல்றாங்க. அது பெரிய இது கிடையாது. அவங்க சொல்றாங்கன்னா இந்த நோயை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இது நோயே கிடையாதுன்றாங்க சில பேர், அது வந்து ஒரு குறைபாடுன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதிர்த்து போராடுவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்க வந்து உடற்பயிற்சியாக இருக்கட்டும் எது வந்தாலும் அவங்க தயார் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில சமந்தா வந்து கிரேட். நீங்க சோபிதாவோட கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் சோபிதா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க அதை ஆனா ஒண்ணு சொல்றாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு, அது ஒண்ணு கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அவங்களுக்கே ஒரு 1000 கோடி சொத்து இருக்கு. சோபிதாவுக்கு டைரக்டா அவங்களுடைய ஃபேமிலிலேயே வந்து அப்ப அப்படி கம்பேர் பண்ணும்போது இது 200 ரூபாய் வெல்கம் கார்டு
இவங்க 200 வெல்கம் காலாக வாழ்க்கை ஆரம்பிச்சவங்க சமந்தா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி சொத்து இருக்குன்றாங்க. யாருக்கு? சோபிதாவுக்கு. அதனால அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்க நடிக்க வந்தவங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பொன்னியின் செல்வன் நடிச்சது ஜெயம் ரவிக்கு ஜோடியா நடிக்கிறது. ஸோ அதனால வந்து அதுதான் அடிப்படையில் உண்மையாகும். பொருளாது 1000 கோடிக்கு இந்த 50 கோடிக்கு நெட்ஃபிளிக்ஸ் கல்யாணத்தை வைக்கிறோம், 1000 கோடியோட சொத்தோட பொண்ணு வருதுன்னா அதனால கூட கழட்டி விட்டுருக்கலாம். இதையும் ஒரு காரணமா காட்டி, நோயை கூட காரணமா காட்டி பண்ணியிருக்கலாம்னு சொல்ல வரோம்.